என் தங்கப்பிள்ளையே, அவ்வளவு எளிதில் யாராலும் இந்த வராகி என்னுடைய பாதத்தினை தொட்டுவிட முடியாது. ஆனால் உனக்கு என்னுடைய பாதத்தினை தொடுகின்ற பாக்கியத்தை நான் இப்பொழுது கொடுத்திருக்கின்றேன். அப்படியானால் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உனக்கு கிடைக்கின்ற இந்த அதிசயத்தை நீ என்னவென்று உணர்ந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற அத்தனை உண்மைகளையும் உன்னால் சரியாக உணர்ந்திட முடியும். நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது இது உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற மாற்றங்கள் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தட்டும். என் பிள்ளையே, தேவையில்லாத இடங்களில் நம்முடைய வாழ்க்கை நம்மை கேலி செய்ததையெல்லாம் நிறுத்திவிட்டு நமக்கான உண்மைகளை எப்பொழுதும் நாம் சரியாக கண்டுபிடித்து விட்டோமானால் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, மனமுடைந்து நீ அழுகின்ற நேரங்களில் எல்லாம் உன் தாயானவள் உன்னை காப்பாற்ற வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் உன்னை நான் பின்தொடர்ந்து வருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டாயானால் இது எல்லாமுமே உனக்கான பேரதிசயத்தை நிகழ்த்தும். உனக்கான பெருமகிழ்ச்சியை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும். நீ இழந்ததை எல்லாம் மீட்டு உன் கைகளில் ஒப்படைக்கும். அம்மாவின் பாதத்தை தொடுகின்ற பிள்ளைகளுக்கு மனதில் வலிமை பிறக்கும். தேவையில்லாத சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகிச் செல்லும். மனது நிறைய நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் உன்னை வந்து தழுவுவதை நீ நிச்சயமாக என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவாக மாறுகிறது என்பதனை நீ நினைத்து விட்டாயானால் உனக்கு நடப்பதையெல்லாம் உன்னால் சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள முடியும். நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கைகளை உன்னால் தெளிவாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும். உனக்கு எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை எதையும் கொடுக்கும். எந்த தருணத்திலும் இந்த வாழ்க்கை எந்த உண்மைகளையும் எடுத்துச் சொல்லும். இதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு நீ உனக்கான ஒவ்வொரு வெற்றியையும் பெறுவதற்கு இப்பொழுதே தயாராகிவிடு. யாரும் இங்கே உன்னை எதுவும் செய்துவிட முடியாதபடிக்கு நான் எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, என்ன நடந்து விட்டது என்று எண்ணி நீ கலக்கம் கொண்டாயோ அந்த இடத்தில் உனக்கு சந்தோஷம் வர தயாராகிவிட்டது. என் குழந்தையே, கடந்த சில வருடங்களாகவே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு மிக கடுமையான பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த பாடம் போதும் போதும் என்று நீ சொல்கின்ற அளவில் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் தந்துவிட்டது. இனி என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று சொல்லி என் குழந்தை நீ எதற்கும் கலங்காதே. உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து உன்னோடு நான் வருவதை என்னவென்று தெரிந்து நீ எப்பொழுதும் சந்தோஷப்பட்டு கொண்டே இரு. நடந்ததை எல்லாம் நினைத்து அழுது கொண்டிருந்தால் அதற்கு பெயர் வாழ்க்கை இல்லை. நம்மை அளவைத்தவர்கள் முன்னால் சிரித்த முகத்தோடு வாழ்ந்து காட்டுவதுதான் வாழ்க்கை என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் இந்த நேரம், இந்த தருணம் உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ சரியாக உணரும் பட்சத்தில் உனக்கான ஒவ்வொரு அற்புதங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும். சரியான நேரத்தில்தான் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் உணர வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதற்கு இந்த வாழ்க்கை சில கஷ்டங்களையும் சில பாடங்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்துதான் ஆக வேண்டும். அதனால் இதையெல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டு எதற்கும் சட்டென்று மனமுடைந்து விடாமல் நீ மேலும் மேலும் வாழ்க்கையின் முன்னேறி கொண்டே இரு. நிச்சயமாக என் குழந்தைக்கு எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நமக்கான பலம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, தாய் தந்தை தன்னுடைய பலம் என்றும், பணம்தான் பாசத்தை கொண்டு வரும் என்றும், வேலைதான் மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றும்
சொத்து இருந்தால்தான் சொந்த பந்தங்கள் நம்மை தேடி வரும் என்றும், நீ வசதியாக இல்லை என்றால் எந்த உறவும் உன் அருகில் வராது என்பதும் தானே இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அதை ஒருபோது முன்னால் மறக்க முடியாதல்லவா? அதனால் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி, என் குழந்தை, நீ எதற்கும் மனம் கலங்கி நிற்காமல், எப்பொழுதும் என் பிள்ளை, நீ மனதளவில் உன்னை தெளிவுபடுத்தி கொண்டே இரு. இவை எல்லாமும் உனக்கு கிடைக்கின்ற பாடங்கள் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து உன்னை நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டுமல்லவா? மீண்டும் மீண்டும் உனக்கான நம்பிக்கையை நீ முழுமையாக பெற வேண்டுமல்லவா? இவை எல்லாமும் உன்னோடு இருந்து உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. என் குழந்தையை, தவிர்க்க முடியாத சில இழப்புகள், வெளிப்படுத்த முடியாத சில உண்மைகள், அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்கள், இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் எல்லோருக்கும் இருக்கும். இதுதான் வாழ்க்கை என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் யார் மனதிலும் உண்மை கிடையாது. எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு இடத்தில் இவர்களின் உண்மையான முகம் வெளிப்படத்தான் செய்யும். ஏதாவது ஒரு இடத்தில் இவர்களுக்கு உண்மையான விஷயங்கள் எல்லாம் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை தேடினால் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை உன்னை தேடி வரும் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, எப்பொழுதுமே மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்தினால் உனக்கு நீயே பயன் கொடுக்க வேண்டும், அல்லது மற்றவர்களுக்காவது உன்னால் ஏதாவது பயன் இருக்க வேண்டும். என் குழந்தையே, அடி வாங்கிய சிலைக்குத்தானே தெரியும் எத்தனை முறை தான் அழுதேன் என்று. உளிக்கு எப்படி புரியும்? அதனால் நம்மை காயப்படுத்தியவர்களுக்கு ஒருபோதும் தெரிவது கிடையாது நாம் கொடுத்த கஷ்டங்கள் எத்தனை பெரியது என்று. ஆனால் இந்த கஷ்டத்தை அனுபவித்த என் பிள்ளைக்கு தெரியும் இது எந்த அளவிற்கு மன உளைச்சலை கொடுத்தது என்று. அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை, அதையெல்லாம் கண்டு மனம் கலங்கி விடாதே. நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. என்ன நடந்தாலும் எதுவென்றாலும் இவையெல்லாம் உனக்கான ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, தெளிவான உண்மைகளை எல்லாம் என்னவென்று நீ நினைவில் கொண்டு இனி உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, தேவைக்காக பேசுவோரை இங்கு பிடிக்கக்கூடாது. தேவைக்காக நீயும் யாரிடமும் இதுவரையிலும் பேசியது கிடையாது. இந்த குணத்தால் இழந்த உறவுகளும் தவறவிட்ட வாய்ப்புகளும் அதிகம் என்று நினைக்கிறாயல்லவா? என்னுடைய இயல்புக்கு நான் தனிமையாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் சுற்றிலும் போலியான நடிப்பும் நாடகமும் இருக்கும் பொழுது இதையெல்லாம் என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி என் குழந்தை மனம் வருந்திக் கொண்டிருக்கிறாயல்லவா? நிச்சயமாக அந்த வருத்தத்திற்கு உனக்கான நன்மைகளை நான் உறுதியாக பெற்று கொடுக்க வேண்டும். உறுதியான உண்மைகளை நான் என்னவென்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி இந்த நிலையும் உன்னை தேடி வரக்கூடிய இந்த சூழ்நிலைகளும் என்னாலும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டு, இந்த வராகி சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ சரிபடுத்தி கொண்டே இருந்து விட்டால் அது போதும். இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை நம்பிக்கையை கொடுக்கும். என்னாலும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். வாழ்க்கை ஒரு பயணம் போன்றது. நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இரு. இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே செல். துன்பம் வந்தால் சகித்து கொண்டே செல். எங்கேயும் தேங்கி மட்டும் நின்று விடாதே. தேங்கினால் துயரம், வாடினால் வருத்தம். நிற்காமல் ஓடுவதே உன் வாழ்க்கைக்கு சரியான பொருத்தம் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளையே, நதியாக வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை ஓடிக்கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்கள் அத்தனையும் நடந்தே தீரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி நீ எதையும்
புரிந்து கொண்டு மனதளவில் உன்னை காயப்படுத்துவதை நிறுத்திவிட்டு அதற்கான சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நீ தயாராக இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். என் குழந்தையே, உயிரோடு இருப்பவனை இந்த கடலானது உள்ளே இழுக்கும். ஆனால் அவன் உயிர் பிரிந்த பிறகு அவனை தள்ளிவிடும். இதுதான் கடல் எவ்வளவு வித்தியாசமானது என்பதை பார்க்கிறாய் அல்லவா? அதுபோலத்தான் இந்த மனிதர்களும் தேவைக்கு ஒருவனை உறிஞ்சி விட்ட பிறகு அவன் உடலில் உயிர் இல்லாத நிலைக்கு வரும்பொழுது அவனை வெளியே தள்ளிவிடுகின்றார்கள். இவர்களால் நமக்கு எந்த பலனும் இல்லை என்று தெரிந்துவிட்ட பிறகு அவர்களை அந்த சூழ்நிலையை விட்டு வெளியேற்றி விடுகிறார்கள். இதுதான் இந்த மனிதர்களின் குணமாக இருக்கிறதல்லவா? அதனால் இந்த சூழ்நிலையை உணர்ந்து நீ என்னவென்று புரிந்து எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும். என் பிள்ளையே, மாற்றி யோசனைகள் செய்யாமல் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஒருபொழுதும் வருவதில்லை. உன்னுடைய சிந்தனைகள் எப்பொழுது மாறுகின்றதோ அப்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த அதிசயத்தையும் ஒரு சேர நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, உயிரோடு இருக்கும் பொழுது ஒருவரினுடைய உண்மையான உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இறந்த பிறகு அவரிடத்தில் நின்று மன்னிப்பு கேட்பதோ, நான் எந்த தவறை செய்துவிட்டேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் நிற்பதோ நியாயமற்ற செயல் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு. சர்வ நிச்சயமான உண்மைகள், சர்வ நிச்சயமான அன்பு எல்லாம் உன்னை தேடி வந்து உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்னவெல்லாமோ நடத்தி விட்டது இந்த வாழ்க்கை, எதையெல்லாமோ உனக்கு புரிய வைத்து விட்டது இந்த வாழ்க்கை. இனி நடக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு தெரியப்படுத்த தயாராகி விட்டது இந்த வாழ்க்கை. அப்படியானால் இனி என்ன நடந்தாலும் அதை நீ உணர்ந்து உனக்கான தேவைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி வரக்கூடிய நேரங்கள் எல்லாமும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, சரியானதொரு விஷயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்தி கொடுக்க தயாராகி விட்டது. அப்படியானால் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ பெறக்கூடிய வெற்றிகள் மட்டுமே உன் கண்களுக்கு சரியாக தெரிய வேண்டிய நேரம் வந்து விட்டது. இந்த சூழ்நிலையை எல்லாம் புரிந்தால் இனிமேல் எந்த நிலையிலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்கிவிட மாட்டாய். இந்த தருணங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு நீ சரியானபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை எல்லாம் நடத்தி தருவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து வருந்தாதே. இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நீ எதிர்பார்த்து நின்றதை உனக்கு கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். தாயின் பாதத்தினை தொட்டுவிட்ட என் குழந்தை, உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழுமையாக உணர்ந்து கொள்ள தயாராக இரு. உன்னை தேடி வரும் பொழுது உனக்கு வேண்டிய எல்லா உண்மைகளும் சரியாக நடக்கும். உன்னை தேடி வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மாற்றத்தையும் நிறைவாக கொடுக்கும். நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி வருந்தாதே. இனி நடக்கப் போவது ஒவ்வொன்றும் இந்த தாயின் பாதத்தினை தொட்ட என் பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய பேரதிர்ஷ்டவரமாக இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நம்மோடு இருக்கின்ற சில உறவுகள் எப்பொழுதும் நமக்கு நல்வழியை காண்பித்து கொடுக்கிறது என்றால் அந்த உறவோடு இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இரு. ஒருபொழுதும் உன்னுடைய நம்பிக்கையை நீ இழந்து விடாதே. ஒருபோதும் உன்னுடைய நம்பிக்கையை இழந்து நீ வருந்தாதே. அத்தனை உண்மைகளையும் நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டால் அதுவே போதும். சர்வ நிச்சயமான இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை உறுதியாக தந்துவிடும் என்பதனை தெரிந்து கொள். என் பாதத்தை தொட்ட உன்னை நிச்சயமாக இன்று நான் உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க அழைத்து செல்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தேவையில்லாத எண்ணங்களும்
தேவையில்லாத சிந்தனைகளும் ஒருபோதும் உனக்குள் இருந்து உன்னை காயப்படுத்தாதபடிக்கு நீ உனக்கான நன்மைகளை உணர்ந்து விட்டாலே போதும். இனி எல்லாமுமே உனக்கு பேரதிசயத்தை நிகழ்த்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி எல்லா விஷயங்களுமே உன்னோடு இருந்து உனக்கான மாற்றத்தை தருவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.